சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு வார்டில் சிகிச்சைக்கு வந்த கோகிலா பிரியா என்ற கர்ப்பிணி பெண்ணிற்கு வயிற்றில் இறந்த நிலையில் இருந்த குழந்தையை 24 மணி நேரமாக அறுவை சிகிச்சை செய்து அகற்றாமல் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அலட்சியம் காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியைச் சேர்ந்த கோகுல பிரியா கர்ப்பமான நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு ஸ்கேன் செய்த மருத்துவர்கள் குழந்தை எடை குறைவாக உள்ளதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற கூறினார். இதையடுத்து கோகுல பிரியா 2 வாரங்களாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கோகுல பிரியாவிற்கு பிரசவத்திற்கான வழி வந்ததையடுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். அங்கு மகப்பேறு பிரிவில் கோகுல பிரியாவை சோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். உடனடியாக மகப்பேறு மருத்துவ பிரிவில் கோகுல பிரியாவை சேர்த்து உரிய சிகிச்சை அளிக்காமல் 24 மணி நேரமாக இறந்த குழந்தையை கோகுல பிரியாவின் வயிற்றிலிருந்து அகற்ற எந்தவித சிகிச்சையையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. மேலும் மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் அவரை அனுமதிக்காமல் மகப்பேறு பிரிவிற்கு வெளியே உள்ள பார்வையாளர்கள் பகுதியில் உட்கார வைத்துள்ளனர். மருத்துவரின் அலட்சியம் காரணமாக 24 மணி நேரமாக கர்ப்பிணி பெண்ணை இறந்த குழந்தையுடன் வைத்ததை தொடர்ந்து அவரது கணவர் ரகுபதி மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் அரசு மருத்துவர்களின் அலட்சியம் குறித்து புகார் அளித்தனர். காவல்துறையினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவரிடம் நெருக்கடி கொடுத்ததை தொடர்ந்து மகப்பேறு மருத்துவ பிரிவில் கோகுல பிரியாவை அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர்.